ஓய் வா, இங்க வா உட்கார். கிளம்பிட்டியாடா? அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டியா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். நிர்மலா, நாங்க கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். எவனும் வர வேண்டாம். எந்த பையலோட தயவு என் பொண்ணுக்கு தேவையில்லை. நானே அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய். ஏம்மா கூட்டிட்டு போறோம் தானே சொல்றோம். டேய் போங்கடா, என்னவோ பெருசா பேச வந்துட்டானுங்க. இல்ல இப்ப என்ன ஆச்சு? அதான் அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்களே, நம்ம கிளம்பலாம். நிர்மலா, நாம போலாம். நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கழுவி கூட்டிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ ரெடியா இரு. குழந்தைய பாத்துக்க என்ன. ஹலோ. ஹலோ, யார் வேணும்? நான் சக்தி பேசுறேன். நீங்க? நான் நிர்மலா பேசுறேன். செல்வம் சார் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரா? தெரியல. சரோக்கா இருக்காங்களா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களோ? கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தான் சக்தி பேசணுமா? சொல்லு சக்தி. செல்வம் சார் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரான்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். 2 பேரும் இப்பதான் கிளம்புனாங்க. ஒன்றும் இல்லை, சார் கிட்ட ஒரு ஃபைலும் அதுல ஒரு ப்ரௌன் கவரும் இருக்கு. கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஞாபகப்படுத்தலாம் தான் ஃபோன் பண்ணேன். அந்த ஃபைலையும் அந்த பிரவுன் கவரையும் 2த்தையுமே எடுத்துக்கிட்டாரு. சரிக்கா. வேற ஒண்ணும் இல்லையே? இல்ல வேற ஒன்றும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சரி சக்தி. என்ன நிர்மலா இது? அவகிட்ட எதுக்கு இவ்ளோ கோவமா பேசுன? பாவம் இல்லவ. நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? அது சரியான ஃப்ராட் குடும்பம். இவ என்னடானா ரொம்ப ஸ்டைலா செல்வன் சார் இருக்காரன்னு அலட்றா. இவ இப்படி இருக்கும்போது இந்த அல்டாலே ஒழுங்கா இருந்தா என்னமா ஸ்டைல் பண்ணுவா? என்ன நிர்மலா இது? அவ மேல உனக்கு என்ன அவ்ளோ கோவம்? அதுவும் சம்பந்தமே இல்லாம திட்டுற. உங்களுக்கு நான் உங்க மேல இவ்ளோ கரிசனம்? அது மாதிரிதான் இதுவும். அது சரியான ஊரை ஏமாத்துற ஏமாத்து குடும்பம், ஃப்ராட் ஃபேமிலி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்சுதானே நானும் சொல்றேன். அவங்க என்ன நம்ம வீட்லயே ஃப்ராட் பண்ணாங்க? நம்ம எதுவும் பார்த்தோமா? திருட நம்ம கிட்ட திருடினாதான் திருடனா? மத்தவங்க கிட்ட திருடினாலும் திருடன் தானே பேரு. இவ்ளோ வன்மம் கூடாது நிர்மலா. அதுவும் சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணு கிட்ட திரும்ப திரும்ப அந்த ஃப்ராட் ஃபேமிலி அப்பாவின்னு சொல்லாதீங்க நிர்மலா. நீயும் திரும்ப திரும்ப ஃப்ராட் ஃபேமிலின்னு சொல்லாத. இது பாரு, உன் புருஷன் கூட தான் பிசினஸ்ல பணம் விட்டாரு. அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டி வந்துச்சு. அதுவும் உங்க அண்ணன் உதவினால பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஃப்ராட் குடும்பம்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உங்க மனசுல இப்ப என்ன நினைப்பு? எதுக்காக பழசெல்லாம் எடுக்கிறீங்க? ஏன் வாய் அடைக்கிறதுக்காக எதுக்காக என் புருஷன் பேச்செல்லாம் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியும் என்னைக்காண்டாலும் இப்படி குத்தி காட்டுவீங்கன்னு. நானா குத்தி காமிக்கிறேன்? ஆமா, உன்னால் தான் என் புருஷன் கடன் பட்டாரு. அந்த கடனை எங்க அப்பா தான் அடைச்சாரு. என்னைக்காண்டாலும் நீங்க குத்தி காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த ரூட்ல தான் இப்ப வரீங்க. நிர்மலா, நீ தேவையில்லாம பிரச்சனையை திசை திருப்புற. நான் ஒன்னும் ஏன் புருஷன் உதவினாருன்னு சொல்லலையே, உங்க அண்ணன் உதவினாருன்னு தானே சொன்னேன். சும்மா வார்த்தையை வச்சு விளையாட்டு காட்டாதீங்க. நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்ல எனக்கு மரியாதை இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா எனக்கு வேற போக்கடையில பாருங்க. உங்களை எல்லாம் குத்தம் சொல்றது வேஸ்ட். கூட பிறந்த அண்ணனே நான் முக்கியம் நினைக்காம உங்க குடும்பத்து ஃபங்க்ஷன் தான் முக்கியம் நினைக்கிறாரே. அப்புறம் நீங்க என்ன இப்படி இளக்காரமா தானே பாப்பீங்க? நிர்மலா, நீ மனசுல வேற எதையோ நினைச்சு பேசுற. அவர் வளகாப்புக்கு வர்றதை நீ பெருசுபடுத்துற. அப்படியே வச்சுக்கோங்க. நான் அப்படி நினைச்சா என்ன தப்பு? நீங்க யாரு? இப்ப வந்தவங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் அவளோட வளகாப்பெல்லாம் முக்கியம் நினைச்சுதானே அவர் என்ன இந்த மாதிரி இன்சல்ட் பண்றாரு. அந்த ஆதங்கம் கூட பிறந்த எனக்கு இருக்காதா? என்னது, நீங்க யாரா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் உனக்கு அண்ணனா, உங்க அம்மாவுக்கு புள்ளைய மட்டும்தான் இருக்கணுமா? கொஞ்சம் நிலைமை மாறினா அதை ஏத்துக்க முடியாதா? இது பாரு, அவர் எனக்கு புருஷன், என் புள்ளைக்கு தகப்பன். உன்னை நினைச்சு நான் நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன் நிர்மலா. ஆனா பயந்ததில்ல. வாழ்க்கையில முதல் தடவையா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என் வாழ்க்கையில நீயும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போறியோ எனக்கு தெரியல. என்ன சொன்னீங்க? நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துருவேனா? நான்
இங்க இருந்தா தானே உங்களுக்கு கஷ்டம். நான் எங்கேயாவது போயிடுறேன். நிர்மலா, 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 விடுங்க. நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நான் போறப்பறம் நீங்க சந்தோஷமா இருங்க. ஐயோ, என்ன நிர்மலா அது? நான் சொல்றத கேளு. விடுங்க ப்ளீஸ். நிர்மலா, நான் அப்படி சொல்லல நிர்மலா. விடுங்க. நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. நிர்மலா, நிர்மலா. ஐயோ, நிர்மலா, வேண்டாம் நிர்மலா. நான் சொல்றத கேளு. வேண்டாம் நிர்மலா. எனக்கு விட்டுருங்க. நிர்மலா, நான் சொல்றத கேளு நிர்மலா. வேண்டாம் நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, அவசரப்படாத. நாங்க போன அப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க. நிர்மலா, நிர்மலா, வேண்டாம் நிர்மலா. நிர்மலா. கொடு. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, வீட்ல வரல? முக்கியமான கல்யாணம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவர் போயிருக்காரு. வாங்க போஸ், வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. என்ன ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குதா? நீங்க எப்ப வந்தியா? இப்பதான் வந்து. இருக்கலாக்கா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பா வந்திருக்காங்கம்மா. டேய் தப்பாடுறா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். லட்சணமா இருக்கிற விஜய், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேன். என்னது மாமாவும் மருமகனும் வந்திருக்கீங்க, மத்த யாரும் வரலையா? நாங்க ஒரு வேலையா வந்தோம், அப்படியே வந்துட்டோம். தனபவானி நேரா வந்துருவாங்க. எல்லாம் வந்துருவாங்கல்ல? ரவி மாப்பிளைக்கு ஏதோ அசௌரியம், அவர் வரமாட்டாரு. லீலா வீட்டுல தான் இருக்கு, தனத்தோட வந்துடும். மாணிக்க மாப்பிள்ளை நிச்சயம் வரேன் இருக்காரு, சரோட வந்துருவாரு. அப்புறம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? நிக்க கூடாது, உட்காரு உட்காரு. பரவாயில்லப்பா, நிக்கிறேன். ஏற்கனவே உங்க பொண்ணு சோம்பேறி, இன்னும் உட்கார வச்சு மேற்கொண்டு சோம்பேறி ஆக்கலாக்கு. இதோ பாருங்க போஸ், என் மருமகளை பத்தி தப்பு சொல்லாதீங்க. விஜயோட சுறுசுறுப்பு எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லுங்க மாமா. அப்பா, உங்களுக்கும் என்ன சோம்பேறின்னு சொன்ன மாமாவுக்கும் சேர்த்து காஃபி போடுங்க. என்ன பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். சரி போடு போடு போடு. விஜய், நீர் நான் போட்டு வாங்க, வரேன். வாங்க வாங்க. என்ன எக்கச்சக்கமா ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, வீட்டுல விசேஷம் இல்ல? அவர் பொண்ணுக்கு வளகாப்பு. சும்மா இருப்பாரா? கண்ணுல கண்டது பூரா முடிச்சுட்டு வந்துட்டாரு. கொடுங்க கொடுங்க, வச்சிடலாம். விடுங்க, உங்களுக்கு பல ஜோலி இருக்கு, அதை பாருங்க. நாங்க இதை பாத்துக்கிறேன். வா, சரி, வாமா பிரிச்சிடலாம். வா வா விஜி. எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வை. முதல்ல இந்த வளையல் எடுத்து விஜய் பொண்ணு கையில கொடுத்துருவோம். என்னடா வளையல்ல உடைஞ்சிருக்கு? என்னமா எல்லாம் உடஞ்சிருக்கு? சத்தப்படாதடா. அந்த ஆட்டோக்காரன் குளிக்க குளிக்க ஓட்டும் போதே எனக்கு பயமா இருந்துச்சு. பயந்த மாதிரியே நடந்து போச்சு. அவசரம் நினைக்க போறாங்க. யாரும் பார்க்க முன்னே காது காது வச்சு அப்படி சீக்கிரம் வேற வாங்கிட்டு வந்துருவா. என்ன மாமா, என்ன கிளம்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, கடைக்காரன் பொட்டியை மாத்தி கொடுத்துட்டான், மாத்திட்டு வந்தான். அளவு மாதிரி போச்சு. சரி சரி, மாத்திட்டு வாங்க. இதை எடுத்து வச்சிடலாம்ல? எடுத்து வச்சிரு மாப்பிள்ள. ஒண்ணுமில்ல, எடுத்து வை. என்ன மாமா? ஒண்ணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன கட்டிக்கிட்ட துரோகத்துக்கு எங்க வீட்டு ஆளுங்க அப்ப ஏதோ கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோ இல்ல எங்க அக்கா தங்கச்சிங்களோ அதை பத்தி ஏதாவது பேசிருப்பாங்க, இல்ல சொல்லிதான் காட்டியிருப்பாங்களா? அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க உங்களை தொந்தரவு பண்ண நினைச்சிருந்தா நீங்க என்ன பாடுபட்டிருப்பீங்க? ரவி, ரவி, என்ன வீட்டில் உட்காந்துருக்க? என்ன கேள்வி இது?
நம்ம வீட்டுல தானே உட்காந்துருக்கேன், பக்கத்து வீட்டுல ஒன்னும் உட்காந்துருக்கலையே. எப்படா உன்னால இப்படி குதர்க்கமா பேச முடியுது? கடைக்கு போகலே வீட்லயே உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். போகல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அவ என்னெல்லாம் பேசிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? என் முதல் கல்யாணத்தை மறைச்சது பெரிய குத்துன்னு அவ இலக்காரமா பேசினா. சுயபத்தியோட யோசிச்சிருந்தா அவ இப்படி எல்லாம் பேசுவல. அவ வீட்டுல 1008 குப்பையை வச்சுட்டு என் மேல சேத்த வாரி இறக்க பாக்குறா. அறிவு கிட்ட கழுத. டேய், என்னடா என்னமோ மாதிரி பேசுற? என்னத்த ஒரு மாதிரியா பேசுறாங்க? நான் முதல் கல்யாணத்தை மறைச்சது பெரிய குத்துன்னு சொல்றதுக்கு அவளுக்கு என்ன அருகது இருக்கு? அவ தன்னை மறந்து பேசுறா. டேய், லூசு மாதிரி உளறாதடா. நம்ம மேலதானே தப்பு, அதுதான் அவ சொன்னா. ஏன் சொல்ல மாட்டா? சொல்லுவா. அவ திட்டம் போட்டு வளகாப்புக்கு போகணுங்கிறதுக்காகவே சண்டை இழுத்து நைஸா கிளம்பி போயிட்டா. என்னடா சொல்ற? இதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை வந்தது இல்லையா? அப்பெல்லாம் கிளம்பி போனாலா? அவளோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும்பா. இருக்கட்டும்டா, அப்படியே இருக்கட்டும். அவ வளகாப்பு போயிட்டு வரதுல என்ன தப்பு? என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல, போக கூடாதுன்னு தெல்ல தெளிவா சொல்லியோ அதே மீறி அவ போறான்னா என்ன அர்த்தம்? டேய், சொந்த தங்கச்சிக்கு வளகாப்பு போனா என்ன தப்பு? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அதையும் மீறி அங்க போனான்னு தெரிஞ்சது அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வசமா வச்சுக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? போக கூடாது அவ. அதையும் மீறி அவ வளகாப்புக்கு போனானா ஏன்டா போனன்னு அவளே வருத்தப்படுற அளவுக்கு நான் படுறேனா இல்லையான்னு பாருங்க. நிர்மலா, 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 எங்க போயிட்டா இவ? நிர்மலா எங்க? அது வந்து என்னடி மென்னு முழுங்குற? சொல்லுடி, எங்க நிர்மலா? இல்ல அத்தை, அது வந்து சொல்லுங்க. என்ன நடந்தது? விஷயத்தை சொல்லுமா. இல்ல அத்தை, நீங்க போனதுக்கு அப்புறம் நிர்மலாக்கு எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம். அதுல அவ கோச்சுக்கிட்டு துணிமணிலாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அத்தை. அடி பாரு, என் பொண்ணை வீட்டை விட்டே துரத்திட்டியா? நல்லா இருப்பியா நீ? கண்ணு, அவசரப்படாதம்மா, என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். என்னத்த போய் விசாரிக்க சொல்ற? அதான் அவளே சொல்றாள்ல. இல்ல அத்தை, நான் நிர்மலாவை துரத்திட்டேன்னு சொல்லாதீங்க. வழக்கம் போல ஏதோ வாக்குவாதம். அதுல அவ கோச்சிட்டு போவான்னு எனக்கு என்னத்த தெரியும்? பேசாதடி. என் பணம் பெத்த மக வீட்டை விட்டு புள்ளை தூக்கிட்டு போயிருக்கா. அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா. அவ தனியா புள்ளை தூக்கிட்டு போயிருப்பா. ராத்திரியே அவ மனசு வெறுத்து போன மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, அவ எங்க போனாலோ? அப்படி வேணா ஓரம் கட்டிக்கங்க. ஹலோ. டேய் மாணிக்கம், இந்த வீட்ல என்னடா நடந்துகிட்டு இருக்கு? உன் பொண்டாட்டி மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? என்னம்மா, என்னாச்சு? உன் தங்கச்சியை இவ என்னெல்லாம் பேசினாலும் அவ வீட்டை விட்டு போயிட்டாடா. என்னது? நிர்மலாவா? எங்க போயிட்டா? இவ துரத்திட்டாடா. அவளை நோகடிக்கிற மாதிரி இவ என்னெல்லாம் பேசினாலும். பாவண்டா நிர்மலா, மனசு நொந்து போய் புள்ளைய தூக்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இனிமே இந்த வீட்ல நான் மட்டும் எதுக்குடா இருக்கணும்? சரி இருங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க நேர்ல வரோம், பேசிக்கலாம். வைமா, ராசம், நிர்மலா எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது பக்கத்து கடைகள்ல நிப்பா. முதல்ல அவளை தேடுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சாரோ, நீ ரொம்ப பொறுமையான பொண்ணுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, நீ கொஞ்சம் கூடாதம்மா. என் பொண்ணு எங்க போனாலும் அவ மனசு என்னெல்லாம் பாடுபடுதோ. பாவி மக இந்த பாழ வயித்துல பிறந்து இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்காளே. ராசம், கோவிக்காம நான் சொல்றது கேளு. கோபப்படுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். முதல்ல நம்ம நிர்மலா தேடுறதுக்கு வழியை பார்ப்போம். எங்கன்னு போய் தேடுறது? ராசா, நான் எங்க போய் தேடுறது? அவளே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல, போக கூடாதுன்னு இருக்கா என்ன? ஆமா ஆமா, ஆட்டோ வழி இருக்குது, போ. பத்திரமா போயிட்டு வாமா. அடியே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் வந்து உன்னை பாத்துக்கிற இருடி.